நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே K218b எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த K218b இந்த எக்ஸோ பிளானட் K218 எனும் ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை ஆர்பிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு வெறும் 33 நாட்கள் எடுத்துக்குது. இந்த எக்ஸோ பிளானட் இதோட ஒரு வருடம் வெறும் 33 நாட்களை மட்டும் நாசா தெரிவிச்சிருக்காங்க. அந்த பூமி நமது சூரியனை ஒரு சுற்றி வருவதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குது. அதே மாதிரி இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 33 நாட்கள் எடுத்துக்குது. இந்த K218b இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அதிகப்படியான ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், மெத்தில் சல்பைடு போன்றவை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்ல வாட்டர் ஓஷன் இல்லைன்னா மேக்மா ஓஷன் தண்ணீரை கொண்ட கடல் இல்லைன்னா உருகிய பாறைகளை கொண்ட கடல் இந்த எக்ஸோ பிளானட்ல இருக்கலாம் நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் நமது பூமியை விட 8 மடங்கு அதிகமான நிறைய கொண்டு இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்திலிருந்து ஹேபிட்டபிள் ஜோனுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அதாவது வாழக்கூடிய மண்டலத்துக்குள்ள இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த எக்ஸோ பிளானட் சூப்பர் எர்த் அப்படின்னு நாசா தெரிவிச்சு